வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் சீமான் பெரியார் விவகாரம் குறித்து அடிக்கடி நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். தமிழக பாஜக மாநில தலைவர் சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. சீமான் சொன்ன கருத்து சரிதான், பெரியார் சொன்னாரு, அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. இப்போ ஒட்டுமொத்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் உடைய கவனம் அண்ணாமலை பக்கம் திரும்பி இருக்கு. அண்ணாமலையை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ துரை வைகோ இருக்காரு பார்த்தீங்களா, வைகோவுடைய மகன் துரை வைகோ, அவர் என்ன தெரியுமா பதிவிட்டிருக்காரு, பெரியார் மட்டும் இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரியார் இல்லைன்னா அண்ணாமலைனால ஐபிஎஸ் ஆகியிருக்க முடியுமா அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பெரியாருக்கு அப்புறம் தான் தமிழர்கள் படிச்சாங்களா? பெரியாருக்கு முன்பாக எவ்வளவு தமிழர்கள் பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன்லாம் எப்படி படித்தவர்? என்னமோ பெரியாருக்கு பிறகுதான் தமிழ் சமூகமே படித்த மாதிரி ஏன் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க? கம்பர் படிக்கலையா? ஔவையார் படிக்கலையா? அப்போ ஏன் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை செட் பண்ணுறீங்க அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போதான் சில மாதங்களுக்கு முன்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேனா மை மட்டும் இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது அப்படின்னு திமுக சொன்னாங்க. இப்போ பெரியார் இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆயிருக்க முடியாது அப்படின்னு திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ திராவிடத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இரவு பகலாக படித்து உழைச்சி ஒரு பொறுப்பில் இருந்திருக்காரு, ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு திராவிடம் லேபிள் விட்டுறதா இவங்களுடைய கைவந்த கலை. எவ்வளோ இரவு பகலாக படிச்சிருப்பாரு, அதற்கான முழு கிரெடிட் அண்ணாமலைக்கு கொடுக்காம கலைஞர் இல்லைன்னா இது ஆயிருக்க முடியுமா, பெரியார் இல்லைன்னா இது ஆயிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தவறான ஒரு அணுகுமுறை. ஏன் சரி ஓகே, பெரியார் இருக்காரு, சரி பெரியார் இருந்து எத்தனை பேர் திமுகவில் ஐபிஎஸ் ஆயிருக்கீங்க? திமுக குடும்பத்தை சேர்ந்து எத்தனை பேர் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்காங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்க இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம்? எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் பதிவு போடுறாங்க. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நை அப்படின்னு போடுறது, இந்த துணக்கால் போடுறது, இது மாதிரி எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, எழுத்து சீர்திருத்தத்தை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது பெரியார் கிடையாது, குத்தூசி குருசாமி அப்படிங்கிறவர் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அதன் பிறகு காலப்போக்கில் அவருடைய பேரை மறைச்சிட்டு பெரியார் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் விட்டுட்டாங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வெடிச்சிருக்கு. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போறோம்? கோவை சத்தியன், அதிமுகவுடைய ஐடி விங்குடைய தலைவராக சமீபத்தில் கோவை சத்தியன் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பாயிண்ட் பண்ணாரு. இப்போ ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள கோவை சத்தியன் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பதிவு போட்டிருக்காரு? சோசியல் மீடியாவிலிருந்து சில மாதங்கள் பிரேக் விட நான் முடிவெடுத்திருக்கேன், சோசியல் மீடியா பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்திருக்கேன் சில மாதங்கள் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. ஐடி விங்குடைய தலைவர் சோசியல் மீடியா பக்கம் நான் வர வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு பதிவு போட்டது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. கோவை சத்தியனுடைய இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜ சத்தியனுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுறதுனால, அந்த ஒரு பாலிடிக்ஸ் போறதுனால, அவருக்கு முன்னுரிமை அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் போறதுனால தான் கோவை சத்தியன் இந்த முடிவு எடுத்துட்டாரு, டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு பாஜகவினர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் போட இப்போ அதிமுக பாஜக இடையே டிபேட் வெடிச்சிருக்கு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டாபிக் 3, ஜனவரி 20ஆம் தேதி தமிழக பாஜக அருப்புக்கோட்டையில் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. காரணம், மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி இந்த புதிய ரயில்வே திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இதை கைவிட்டாச்சு. ஏன்னா தமிழக அரசாங்கமே எழுத்துப்பூர்வமாக இந்த புதிய ரயில்வே திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக சொன்னதுனால வேற வழி இல்லாமல் இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை எழுத்துப்பூர்வமாக எப்படி இந்த புதிய ரயில்வே திட்டம் வேண்டாம்னு சொன்னீங்க? எவ்வளவு மிக முக்கியமான திட்டம், பிராட்கேஜ் லைன் போடக்கூடிய திட்டம், எவ்வளவு முக்கியமான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வர 20ஆம் தேதி திமுக கவர்மெண்ட்டை கண்டித்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இப்போ அதிமுக என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? பாஜக போராட்டம் நடத்தக்கூடிய அந்த நாள் 20ஆம் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்பாக 19ஆம் தேதி அதிமுக போராட்டத்தை நடத்த போறாங்களாம். யார் யாரை கண்டித்து? திமுக அரசாங்கத்தை கண்டித்து, புதிய ரயில்வே திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன திமுகவை கண்டித்தோம், நிதி ஒதுக்காத மத்திய அரசாங்கத்தை கண்டித்தோம் அதிமுக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. கமெண்ட் செக்ஷன்ல திட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் மத்திய அரசாங்கம்? நிதி ஒதுக்காத மத்திய அரசாங்கத்தை கண்டித்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அறிவிச்சிருக்காரு. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? திட்டம் வேண்டான்னு சொன்னவங்களை எதிர்த்து போராட்டம் நடத்தினா அது கரெக்ட். திட்டம் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நிதி ஒதுக்கீடு செய்ய தான் மாட்டாங்க, அதை கண்டித்தும் போராட்டம் அப்படிங்கிறது அரசியல். இது
பாலிடிக்ஸுக்காக சும்மா வெற்று அரசியல் விளம்பரத்துக்காக பண்றது அப்படின்னு பாஜக கோபத்தோட பதிவிடுறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். மேலும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.